ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்கோப். இன்றைக்கி பார்க்க போகிறது Q&A டிஸ்கஷன் தான். ஆல்ரெடி நம்ம கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அதோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். Question: The length of the long chord in curve setting is equal to option B 2r sin pi by 2. பிக்சர் பார்த்தீங்கன்னா புரியும். T1 E T2ங்கிறது தான் லென்த் ஆஃப் த லாங் கார்ட். T1 F T2ங்கிறது லென்த் ஆஃப் த கர்வ். T1 T2ங்கிறது வந்து நம்ம அந்த கர்வுக்கு ட்ரா பண்ணுற டேஞ்சன். இந்த ரெண்டு டேஞ்சனை ஜாயின் பண்ணுற பாயிண்ட் என்னது B. அந்த பாயிண்ட் என்ன சொல்லுவேன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஏன்னா ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிருக்கு, அதில் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்கிறேன். ஓகேவா? Here the answer is 2r sin pi by 2. Next question. The line joining the north and south pole is termed as true meridian. True meridian definition என்னன்னா, the line passing through the geographical north and south pole and any point on the surface of the earth, that is called as true meridian. ஆப்ஷனில் பாருங்க, true meridian இல்லை. ஸோ நம்ம ஆப்ஷன் டியை ஃபிக்ஸ் பண்ணுறேன். none of this. மேக்னெட்டிக் மெரிடியன் என்னது? இமேஜினரி லைன் கனெக்டிங் த மேக்னெட்டிக் நார்த் அண்ட் மேக்னெட்டிக் சவுத் போல். மேக்னெட்டிக் நீடில் ஆல்வேஸ் ஷோஸ் த மேக்னெட்டிக் மெரிடியன். ட்ரூ பியரிங்கிறது வந்து ஹரிசாண்டல் ஆங்கிள் மெஷர் ஃப்ரம் த ட்ரூ மெரிடியன். ட்ரூ மெரிடியன்லேருந்து நம்ம ஹரிசாண்டல் ஆங்கிள் மெஷர் பண்ணுறோம், அது ட்ரூ மெரிடியன். ஆர்பிட்டரி மெரிடியன்கிறது சர்வே ஸ்டேஷனில் இருக்க ஏதாவது ஒரு டைரக்ஷனை வந்து நம்ம மெரிடியனாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணுவோம், அதுக்கு ஆர்பிட்டரி மெரிடியன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், cumulative பாசிட்டிவ் எரர் அக்யூர் இன் செயினிங் டியூட்டி கேட்டிருக்காங்க. செயினிங்கில் ரெண்டு டைப் ஆஃப் எரர்ஸ் இருக்குது, காம்பன்சேஷன் எரர் அண்ட் cumulative எரர். காம்பன்சேஷன் எரர் எதனால் நடக்கும்னா, இன்கரெக்ட் ஃபோல்டிங் ஆஃப் செயின் அண்ட் ஃப்ராக்ஷனல் பார்ட் ஆஃப் த டேப் ஆர் செயின் வந்து கரெக்டாக இல்லைன்னா காம்பன்சேஷன் எரர். cumulative வந்து ரெண்டு டைப். ஓகேவா? பாசிட்டிவ் எரர் அண்ட் cumulative நெகட்டிவ் எரர். பாசிட்டிவ் எரர் எதனால் நடக்குதுன்னா, செயின் அங்கே மெஷர் பண்ணுற லென்த் வந்து ஷார்ட்டாக இருக்குது. அப்போ அங்கே கரெக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும், லென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ லென்த் வந்து ஷார்ட்டாக இருக்குது, கரெக்ஷன் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸ்லோப்பிங் கிரவுண்டுக்கு லென்த் மெஷர் பண்ணும்போது ஸ்லோப் கரெக்ஷன் பண்ண மாட்டோம். சாக் கரெக்ஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் when the chain or tape is suspended in air. ஃபஸ்ட்டு 3 கண்டிஷனுமே வந்து ஸ்லோப் cumulative பாசிட்டிவ் எரரோட கண்டிஷன்ஸ். ஓகேவா? இப்போ cumulative நெகட்டிவ் எரர். cumulative நெகட்டிவ் எரரில் என்ன ஆகுனா, லென்த் ஆஃப் த செயின் வந்து கிரேட்டராக இருக்குது, அதாவது மெஷர் பண்ணுற லென்த் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ நம்ம கரெக்ஷன் அப்ளை பண்ணோம். ஸோ வி ஹாவ் டு மேக் த மெஷர் லென்த் லெஸ் தேன் த ஆக்சுவல் லென்த். ஓகேவா? இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் எரர் பார்த்துருக்கோம், கம்பன்சேஷன் எரர் அண்ட் cumulative எரர். cumulative எரரில் 2 டைப்ஸ் இருக்குது, cumulative பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகேவா? பாசிட்டிவ் எரர் வந்து எப்போ அக்யூர் ஆகுனா, லென்த் வந்து ஷார்ட்டாக இருக்குது, ஸ்லோப் கரெக்ஷன் இஸ் நாட் அப்ளிகபிள் அண்ட் சாக் கரெக்ஷன் இஸ் நாட் அப்ளிகபிள். Question: The station selected on the main survey lines for running auxiliary lines are known as option C subsidiary station. மெயின் சர்வே லைன்லே இன்டீரியராக ஏதாவது பில்டிங்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம லொக்கேட் பண்ணணும். அதை லொக்கேட் பண்ணுறதுக்காக சம் பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணுறோம், தட் இஸ் கால்ட் சப்சிடரி ஸ்டேஷன் ஆர் டை ஸ்டேஷன். அதுலேருந்து நம்ம ட்ரா பண்ணுற லைன்ஸ் என்ன சொல்கிறோன்னா டை லைன் சொல்கிறோம். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next question, the end of the curve where the curve touches the forward tangent is? curve ஸ்டார்ட் ஆகிற பாயிண்டை வந்து பாயிண்ட் ஆஃப் கர்வேச்சர் சொல்கிறேன். T1 T2ங்கிற ரெண்டு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்டை நம்ம என்ன சொல்லணும்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். பி பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதுல, அதை வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்கிறேன். T2வில் கர்வ் வந்து எண்ட் ஆகுது. ஓகேவா? அந்த டேஞ்சன்ட்டை வந்து ஃபார்வர்ட் டேஞ்சன்ட் சொல்லுவேன். அங்கே அந்த பாயிண்ட்டை வந்து என்ன சொல்லணும்னா பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சின்னு சொல்லுவோம். ஓகேவா? the end of the curve where the curve touches the forward tangent is point of tangency. Question: A method which is used when the staff is too far from the instrument is option A tangential method. tangential method எப்போ அப்ளிகபிள்னா, டயஃப்ரமில் வந்து ஸ்டடியாக இல்லைனாலும் அதே மாதிரி ஸ்டாஃப் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ரொம்ப தூரமாக இருந்தாலும் நம்ம இந்த tangential மெத்தடாக பண்ணுவோம். ஓகேவா? அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். A method which is used when the staff is too far from the instrument and the steadier is not present in the diaphragm is tangential method. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், the instrument attached to the wheel of the vehicle in order to measure the distance traveled is called option B. ஆப்ஷன் பி ஓடோமீட்டர். ஓகேவா? வெஹிக்கிளோட டிஸ்டன்ஸ் ட்ராவலை மெஷர் பண்ணுறதுக்கு ஓடோமீட்டர். பீடோமீட்டருங்கிறது ஒரு பர்சனோட வாக்கிங் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது. ஸ்பீடோமீட்டர் வந்து ஸ்பீடை மெஷர் பண்ணுறது. பாசோமீட்டர் வந்து நம்ம வெலாசிட்டியை மெஷர் பண்ணுறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆன் அக்செப்டன்ஸ் ஆஃப் த டெண்டர் த டெண்டரர் ஹேஸ் டு டெபாசிட் டேஷ் ஆஃப் த டெண்டர் அமௌண்ட் ஆன் செக்யூரிட்டி மணி இன்க்ளூசிவ் ஆஃப் த மணி ஆல்ரெடி டெபாசிட்டட். எவ்வளோ பர்சன்ட்னா 10%. Depreciated value of the building can be found out by using the formula D equal to P into 100 minus RD divided by 100 the whole power n. Here என்கிறது என்னென்னா ஏஜ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, RDங்கிறது என்னென்னா ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் depreciation and Pங்கிறது காஸ்ட் ஆஃப் த ப்ரெசன்ட் மார்க்கெட் ரைட்.
டிப்ரிஷியேட்டட் வேல்யூ என்னதுன்னா ஒரு பில்டிங் இல்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதை வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்கிராப் வேல்யூ இஸ், ஸ்கிராப் வேல்யூன்னு என்னென்னா டிஸ்மேண்டில் மெட்டீரியலோட வேல்யூ தான் நம்ம வந்து ஸ்கிராப் வேல்யூன்னு சொல்லுவோம். இங்கே மார்க்கெட் வேல்யூ, புக் வேல்யூ, சால்வேஜ் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே இல்லை. ஸோ ஆப்ஷன் டி, none of this. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஷெடியூல் ஆஃப் ரேட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அனாலிசிஸ் ஆஃப் ரேட்ஸ். ஷெடியூல் ஆஃப் ரேட்ஸில் வந்து ஒவ்வொரு இயர்ஸ்லேயும் வந்து ஒவ்வொரு ஒர்க்கோட ரேட்ஸை வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அனாலிசிஸ் ஆஃப் ரேட், ஷெடியூல் ஆஃப் ரேட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அனாலிசிஸ் ஆஃப் ரேட்ஸ். Next question, stone masonry is measured in option B, cubic meters. Stone masonry is measured in cubic meters. Handrails are measured in running meter. Okay, va? Handrails are measured in running meter. Next question, the unit of stress in SI unit is. Stress oda formula endu force per area. Force oda unit Newton, kilonewton, meganewton எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏரியா வந்து mm squared meter squared. ஓகேவா? அப்போ எல்லாமே வந்து கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் டி, all of this. Next question, the ratio of shear stress and shear strain of an elastic material is option A and C. Okay va? Shear modulus, which is defined as the ratio of shear stress and shear strain. It is also called as modulus of rigidity. Okay va? Appo shear modulus equal to tau by pi. The following கொடுக்கணும். இப்போ எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிக்கலாம். The ratio of applied load and the area of the cross section of the loaded section is unit stress. Okay வா? Stress equal to force per area. Next one, the ratio of the change in length and the original length. Change in length by original length is strain. Ratio of the maximum load and the original area of the cross section கொடுத்திருக்காங்க. Maximum load கொடுத்திருக்காங்க is the ultimate stress. Ratio of stress and strain is a Young's modulus of elasticity. Okay வா? இங்க வந்து ஆப்ஷன் A. A க்கு 4, B க்கு 1, C க்கு 2 and D க்கு 3. Question, the energy stored in a body when strained within elastic limit is known as resilience. Option A, proof resilience na enna, the maximum energy stored in a body when strained within the elastic limit na proof resilience. Inga option A. Next question, a simply supported beam of span L carries a point load W at the mid span. The maximum bending moment occurs கேட்டிருக்காங்க. Simply supported beam la L/2 டிஸ்டன்ஸில் மிட் ஸ்பேனில் டபிள்யூங்கிற பாயிண்ட் லோட் வந்து ஆக்ட் ஆகுது. அதோட பெண்டிங் மூமெண்ட் வந்து எங்கே அக்வர் ஆகணும்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பெண்டிங் சப்போர்ட்டட் பீமுக்கு நம்ம எங்கே லோடை அப்ளை பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் என்ன ஆகும்னா பெண்டிங் மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து மிட் ஸ்பேனில் தான் லோட் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் சி, மிட் ஸ்பேன். மிட் ஸ்பேனில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வந்து அக்வர் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், a fixed beam of span L carries a point load W at the midspan. The bending moment at the midspan is given by. Midspanல எவ்வளோ பெண்டிங் moment வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இட்ஸ் a fixed beam. லென்த் வந்து L. அதோட L/2 டிஸ்டன்ஸில் Wங்கிற பாயிண்ட் லோட் வந்து ஆக்ட் ஆகிருக்கு. இப்போது இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபிக்ஸ்டு பீமில் அதோட மிட்ஸ்பேனில் Wங்கிற பாயிண்ட் லோடை நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் மிட் ஸ்பேனில் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? இப்போது ஃபிக்ஸ்டு பீம்ங்கிறது என்னதுன்னா ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம். இங்கே அன்னோன் ரியாக்ஷன் விச் இஸ் கிரேட்டர் தான் அவைலபிள் ஈக்குவேஷன். ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷனை நான் இங்கே யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இந்த பீமை நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதோட ஃபிக்ஸ்டு எண்டை அப்படியே மறந்துட்டேன். இப்போது அதோட வெர்டிக்கல் ரியாக்ஷனை மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். டபுள்ங்கிற லோட்னால ரெண்டு சைடும் ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது. இது மிட் ஸ்பேனில் கிரியேட் ஆகிருக்குன்னா ரெண்டு சைடாக ஈக்குவலாக வந்து ரியாக்ஷன் வந்து கிரியேட் ஆகுது. தட் இஸ் W/2 W/2. இப்போ பெண்டிங் மந்த் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். பிக்கு ரைட் சைட் பார்க்குற எந்த ஃபோர்ஸஸும் இல்லை. இப்போ பெண்டிங் மந்த் பாயிண்ட் B is 0 and Aயும் 0 தான். இப்போ மிட் ஸ்பேனுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். தட் இஸ் W/2 into L/2, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், தட் இஸ் WL/4. இப்போ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணுறேன். இட்ஸ் இன் ட்ரையாங்குலர் ஷேப். ஓகேவா? வேரியேஷன் இஸ் 1. அப்போது இன்க்ளைன் லைன். அப்போ இங்கே கிடைக்கிற ஷேப் பெண்டிங் மந்த் ஷேப் என்ன ஷேப்பில் இருக்குன்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அண்ட் த மூமெண்ட் என்ன மூமெண்ட்டாக இருக்கும்னா சாகிங் மூமெண்ட். ஓகேவா? சாகிங் மூமெண்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதனால் பாசிட்டிவ் சைன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்டு பீமில் பாருங்கள், அதோட லோட்னால் வரக்கூடிய மூமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக அதோட ஃபிக்ஸ்டு எண்ட்லேருந்து ரியாக்டிவ் மூமெண்ட் க்ரியேட் ஆகுது, MA அண்ட் MB. லோடு மிட் ஸ்பேனில் ஆக்ட் ஆகுறதுனால இட்ஸ் சிமெட்ரிக்கல் செக்ஷன். ஓகேவா? அப்போ MA விச் இஸ் ஈக்குவல் டு MB அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். MA அண்ட் MBயை மார்க் பண்ணுறேன். ரெண்டு ஈக்குவல்னால இங்கே கிடைக்கிற ஷேப் வந்து
ரெக்டாங்குலர் ஷேப்பில் கிடைக்குது. இங்கே க்ரியேட் ஆகிற மூமெண்ட் வந்து ஹாகிங் மூமெண்ட். பீம் வந்து அப்வர்டாக பெண்ட் ஆகுது. ஓகேவா? ஹாகிங் மூமெண்ட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். இப்போது ரெண்டு மூமெண்ட்டையும் ஆட் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு ஃபிக்ஸ்டு பீமோட பெண்டிங் மூமெண்ட் எனக்கு கிடச்சிடும். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் கிடச்சிரும். ஓகேவா? எப்போவுமே பீம் என்ன பண்ணால் ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். பெண்ட் ஆகிறத அவாய்ட் பண்ணும். ஓகேவா? ஸ்டாட்டிக்காக இருக்கிறது தான் ட்ரை பண்ணும். அதுக்கு தான் ரியாக்டிவ் ஃபோர்ஸஸ் எல்லாம் க்ரியேட் ஆகுது. இப்போது நான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ணுற வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன்னா 0க்கு ஈக்குவேட் பண்ணுறேன். ஏன்னா பீம் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஓகேவா? அதனால தான். இப்போ ஏரியா ஆஃப் த சாகிங் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் என்னென்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குது. அப்போ ஆஃப் இன்ட்டு BH, ஆஃப் இன்ட்டு லென்த் இஸ் L, தட் இஸ் பிரெத். ஓகேவா? L இன்ட்டு ஹைட் இஸ் WL/4, WL/4. இப்போ WL²/8 ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் தட் இஸ் L இன்ட்டு MA ஆர் MB போட்டுக்கலாம். இப்போ MAயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். தட் இஸ் WL/8. LL கேன்சல் ஆயிரும். MAயோட வேல்யூ WL/8. இப்போது இதோட நான் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். இதுலேருந்து மிட் ஸ்பேனில் நான் எவ்வளோ பெண்டிங் மூமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். WL/8 at the endல and WL/4 for sagging bending momentக்கு. ஓகேவா? இப்போ மிட் ஸ்பேனில் எவ்வளோ பெண்டிங் மூமெண்ட் க்ரியேட் ஆகிருக்குன்னா டோட்டல் WL/4லேருந்து WL/8 நான் வந்து மைனஸ் பண்ணேன்னா எனக்கு மிட் ஸ்பேனில் எவ்வளோ பெண்டிங் மூமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். தட் இஸ் WL/8. ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். Question. In terms of bulk modulus K, the modulus of rigidity C, the Poisson ratio can be expressed as option C, mu equal to 3K minus 2C divided by 6K plus 2C. Bulk modulus, modulus of rigidity, Poisson ratio, அப்புறமா Young's modulus, இதை ரிலேட்டட் எல்லாத்தையும் வந்து ரிலேட் பண்ணுற மாதிரி 4 ஃபார்முலாஸ் இருக்குது. எல்லாமே இம்பார்ட்டன்ட். E equal to 2C into 1 plus mu, E equal to 3K into 1 minus 2 mu, E equal to 9KC divided by 3K plus C. இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து 3K minus 2C divided by 6K plus 2C for Poisson ratio. Question. The bending moment at the fixed end of the cantilever beam as shown in figure is கேட்டிருக்காங்க. cantilever beamல யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் எல்லன்த்துக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இதோட ஃபிக்ஸ்ட் எண்டில் எவ்வளோ மூமெண்ட்னு கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஆன்சர் இஸ் WL²/2. இப்போது யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடை நான் ஒரு சிங்கிள் லோடாக கன்வெர்ட் பண்ணுவேன். சிங்கிள் லோடுக்கு என்ன பண்ணால் ரிசல்டன்ட் ஃபோர்ஸை ஏரியா ஆஃப் த லோடிங் டயக்ராமுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். இங்கே ஏரியா என்னன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கும். தட் இஸ் WL. எங்கே ஆக்ட் ஆகும்னா அதோட சென்ட்ராய்ட், தட் இஸ் மிட் ஸ்பேனில் ஆக்ட் ஆகும். இப்போ எண்ட் மூமெண்ட்டுக்கு எண்ட் பாயிண்ட்டுக்கு நான் மூமெண்ட் எடுக்கிறேன். தட் இஸ் WL/2 into L/2, தட் இஸ் WL²/2. அது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டைமென்ஷன்லெஸ்? ஓகேவா? எதுக்கு டைமென்ஷன் இல்லைன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டைமென்ஷன்லெஸ்? எதுக்கு டைமென்ஷன் இல்லைன்னா ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா என்னது? சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை ஒரிஜினல் லென்த். ரெண்டுமே லென்த்து தான். அப்போ அதோட யூனிட்டை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் B இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன் இஸ் நாட் கரெக்ட்? என்னோட ஃபார்முலா இந்த E டிவைட் பை 1 + E. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் பியில் 1 - Eன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் B இஸ் த இன்கரெக்ட் ஒன். ரிமைனிங் எல்லாமே வந்து கரெக்ட் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? Next question. The standard temperature at which the hydrometer calibrated is option D. ஓகேவா? ஆன்சர் இஸ் 27 டிகிரி செல்சியஸ். இங்கே 27 டிகிரி செல்சியஸ் ஆப்ஷனில் இல்லாதனால நான் டியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இட் இஸ் நியர்லி 27 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். A soil having uniformity coefficient more than 10 is called option C, well graded soil. ஓகேவா? யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட்டை பேஸ் பண்ணி நம்ம சாயில் வெல்கிரேடடாக போலிகிரேடடுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவோம். CU which is equal to D60 divided by D10. ஓகேவா? இங்கே வந்து வெல்கிரேடட் சாயில். கிரேட்டர் தேன் 4 இருந்ததுன்னா வெல்கிரேடட் கிராவல் சொல்லுவோம். கிரேட்டர் தேன் 6 இருந்ததுன்னா வெல்கிரேடட் சாண்டுன்னு சொல்கிறேன். அப்போ மொத்தத்தில் இது வந்து கிரேட்டர் தேன் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ வெல்கிரேடட் சாயிலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் ஆர் கால்ட் summation H equal to 0, summation V equal to 0, and summation moment equal to 0.
ஓகேவா? எல்லாமே தான் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ், ஸ்டாட்டிக் ஈக்குவேஷன்ஸ்.